ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி விட்டால் வேற மருத்துவக் கல்லூரி கிடையாது. மருத்துவத்தில் அதிக மாணவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும், பொறியியல் கல்லூரியில் அதிக மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் 1900 நாட்டில் எவ்வளவு தொழிற்சாலை பார்த்தீங்களா, கல்வி தொழிற்சாலையை உருவாக்குகிறார். அதுதான் முதல் மருத்துவக் கல்லூரி. ரொம்ப அற்புதமான ஒரு முதலமைச்சர். அவர் படித்தது பார்த்தால் 3வது வகுப்பு தான் படித்தார். மருத்துவக் கல்லூரிகளும் பொறியியல் கல்லூரி உருவாக்க வேண்டும் நல்ல எண்ணத்தில் அமைக்கப்பட்டுதான் 7 மருத்துவக் கல்லூரிகள் புதுவையில், ஒரு மருத்துவக் கல்லூரி அல்ல, ஜிப்மருக்கு நிகராக. ஆனால் அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம் 100 மருத்துவ சீட் என்றால் 100 உருவாக்க வேண்டும் என்ற நிலையத்தில் நமக்கு 350, அவர்களுக்கு 350. ஃபீஸ் தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ். இப்ப மூப்பனார் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரு ஆட்சி, சிறப்பான ஆட்சி கொடுத்தது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இப்படி அண்டை மாநிலத்தை குறிவைத்து நீ சேரலா அவன் சேர போறான். சீட்டு கொடுங்கள் 50% கேட்கக்கூடிய நிலை மாறி கொடுப்பதை வாங்கிக் கொள்கிறோம் நிலை வந்து கேவலமா பிச்சை எடுக்கிறான். போயிட்டாங்க. மண்ணின் மக்களை பத்தி கவலைப்படக்கூடாது, மாணவர்களை பத்தி கவலைப்படக்கூடாது, இந்த இளைஞர்களை பத்தி கவலைப்படக்கூடாது, எதையுமே கவலைப்படக்கூடாது. பணம் ஒன்றே குறிக்கோளாக வாழக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் தான் இதற்கு காரணமே. அதை ஜானகிராமன் காலத்தோடு முடிந்து விட்டது. அதற்கு செண்டாக்கில் நிறுவனத்தை ஏற்படுத்தி அதை தேர்வு செய்ய மாணவர்கள் 2.50 லட்சம் மருத்துவ சீட்டு. அங்கே உள்ளே போனால் 8 லட்சம் கட்டணும். இந்த மண்ணில் கல்லூரி ஆரம்பித்து உனக்கு தர மறுக்கிறான் என்றால் அதனுடைய குடிநீர் ஆதாரத்தை கட் பண்ணு, மின்துறை கட் பண்ணு. இந்த பேர் சில சமூக அமைப்பு மிரட்டி சீட்டை வாங்கலாம். செலக்ட் பண்ண மாணவன் வருவதற்கு கால தாமதமாகிவிட்டால் அந்த மருத்துவ சீட்டு திரும்ப விற்கப்படுகிறது. சமூக ஆர்வலர் கோபால் பேசுகின்றேன். இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள், மக்களுக்கு இழைக்கக்கூடிய துரோகங்களை சுட்டிக்காட்டுவதுதான் என்னுடைய முதல் கடமை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு இப்போ நான் விளக்கப் போகின்றேன். ஏறக்குறைய 1990, 95 பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி விட்டால் வேற மருத்துவக் கல்லூரி கிடையாது. இந்த மாநிலத்தில் ஒரே மருத்துவக் கல்லூரி ஜிப்மர், மத்திய அரசுடைய மருத்துவக் கல்லூரி. அந்த மருத்துவக் கல்லூரியில் புதுவைக்கென்று 10 சீட்டுகள் கொடுப்பார்கள். அப்ப நாம் மாநிலத்தை படித்த மாணவர்கள் இந்த 10 சீட்டுகளுக்கு கடுமையான போராட்டம் நடக்கும். கொடுப்பது 10 சீட்டு, அதுக்கு எழுதுவது பார்த்தீங்கன்னா 2000-3000 மாணவர்கள் எழுதுவார்கள், தேர்வு எழுதுவார்கள். அதிலே அந்த 10 சீட்டு பெறுவதற்கு மிகப்பெரிய கொடுமையா இருக்கும். இது அண்டை மாநிலத்திலிருந்து எழுதுவார்கள், அவர்கள் வாங்கிவிட்டு சென்று விடுவார்கள். இந்த நிலையை போக்குவதற்காக நம் மாநில மாணவர்களும் மருத்துவத்தில் அதிக மாணவர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும், பொறியியல் கல்லூரியில் அதிக மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் 1998 அன்றைய முதல்வர் RV ஜானகிராமன், ஒரு அற்புதமான ஒரு முதலமைச்சர், கல்வி தொழிற்சாலை, நாட்டில் எவ்வளவு தொழிற்சாலை பார்த்தீங்களா, கல்வி தொழிற்சாலையை உருவாக்குகிறார். அதுதான் முதல் மருத்துவக் கல்லூரி, மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி. அதற்கப்புறம் பிம்ஸ், காலாப்பட்டில் உள்ள பிம்ஸ் மருத்துவ ஆராய்ச்சி கல்லூரி. இப்படி கல்லூரி மருத்துவக் கல்லூரி நிறைய உருவாக்கி நம் மாணவர்களையே ஒவ்வொரு கல்லூரியிலும் நமக்கு அரசுக்கு 100 சீட்டு என்றால் 50 சீட்டு நமக்கும், 50 சீட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கும். ஒரு மருத்துவக் கல்லூரியில் 100 மருத்துவ மாணவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அட்மிஷன் என்று தேர்வு செய்யப்படுகிறார் என்றால் அதில் 50 அரசுக்கும், 50 நிர்வாகத்துக்கும். அந்த 50 சீட்டு யாருக்கு என்றால் சும்மா சாதாரண, அப்பெல்லாம் நீட் தேர்வுலாம் கிடையாது, 12th பாஸ் ஆனா போதும், அதிக மார்க் யாருக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு தான். அந்த அடிப்படையிலே ரூபாய் 1 லட்சம் கட்டினால் போதும், அதுக்கு மேல கிடையவே கிடையாது, ஃபீஸ் கிடையாதுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு முதலமைச்சர். அவர் படித்தது பார்த்தால் 3வது வகுப்பு தான் படித்தார். மிகப்பெரிய சாதனைகள்லாம், சரித்திர சாதனைகளை நிகழ்த்தியவர் ஜானகிராமன் அவர்கள். தன்னுடைய 3வது படித்து விட்டு அதிக மாணவர்களை மருத்துவக் கல்லூரிகளும் பொறியியல் கல்லூரி உருவாக்க வேண்டும் நல்ல இடத்தில் அமைக்கப்பட்டுதான் 7 மருத்துவக் கல்லூரிகள் புதுவையில், ஒரு மருத்துவக் கல்லூரி அல்ல, ஜிப்மருக்கு நிகராக 7 மருத்துவக் கல்லூரிகள், 8 பொறியியல் கல்லூரிகளை உருவாக்கி இந்த மாணவர்களை இந்தியாவில் கூர்நோக்க பார்வையோட உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் உருவாக்கப்பட்டுதான் அந்த மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் எல்லாம். நம் மாணவர்கள் நிறைய பேர் படிக்க வேண்டும், பொறியியல் படிக்க வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் அந்த மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரிகள். இப்படி 8 மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கினார், 7 மருத்துவக் கல்லூரி உருவாக்கினார், 8 பொறியியல் கல்லூரி உருவாக்கினார். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம் 100 மருத்துவ சீட் என்றால்
100 சீட் 50 அரசுக்கும் 50 நிர்வாகத்துக்கும். பொறியியல் கல்லூரி அதே போல 100 பொறியியல் கல்லூரி சீட்டுகள் என்றால் ஒரு கல்லூரியில் 100 சீட் என்றால் 50 அரசுக்கும் 50 நிர்வாகத்துக்கும். இப்படிதான் அடிப்படை அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் போடப்படுகிறது. இங்கே நீ மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டுமா, எங்களுக்கு 50 சீட்டு கொடுக்க வேண்டும், 50 சீட்டு நீ எடுத்துக்கொள். யார் செய்வா? ரொம்ப பிரமாதமான நம் மாணவர்கள், நம் வீட்டு பிள்ளைகளும் மருத்துவம் படிக்க வேண்டும். மருத்துவம் என்றால் சாதாரண கனவு, அந்த காலத்துல மிகப்பெரிய கனவு, கிடைக்காது. சாமானியம் பிள்ளைகள், ஏழைகள், அடித்தட்டு மக்களுடைய பிள்ளைகளா மருத்துவம் படிக்க முடியாது. ஜிப்மர்ல போய் அந்த நிலையை போக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நம் வீட்டு மாணவர்கள், சாமானிய மாணவர்களும், சாமானியத்துடைய அடித்தட்டு மக்களும், விளிம்பு நிலை மக்களும் மருத்துவம் படிக்க வேண்டும், அவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டதால் மருத்துவக் கல்லூரிகள். அப்படி புதுவையில் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் 7. அதிலே பாத்தீங்கன்னா மணக்கோல விநாயகர் மருத்துவக் கல்லூரி, அடுத்தது காலாப்பட்டியில் உள்ள பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி, அரியூரில் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி, திருமாம்பாக்கத்தில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி, அதற்கு அந்த பக்கம் போனீங்கன்னா மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, காரைக்காலில் 2 மருத்துவக் கல்லூரிகள், இப்படி 7 மருத்துவக் கல்லூரிகள். 7 மருத்துவக் கல்லூரிகள் 700 சீட்டு. ஒரு சீட்டுக்கு நாம் அலைந்த காலங்கள் போய் 700 மாணவர்களை ஒரு ஆண்டுக்கு உருவாக்க வேண்டும் என்ற நிலையத்தில் நமக்கு 350, அவர்களுக்கு 350. பீஸ் எவ்வளவு தெரியுங்களா? ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. 1 லட்சம் ரூபாய் பீஸ். அந்த 1 லட்சத்தை அவர்கள் கட்ட வேண்டும். மருத்துவ சீட்டு தேர்வு செய்ய மாணவர்கள், அதுவே பொறியியல் கல்லூரி செய்யக்கூடிய மாணவர்கள் 50,000 ரூபாய் படிச்சா பொறியியல் கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வரலாம். ஒரு ஆண்டுக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ். இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டு நம் மாணவருடைய, நம்முடைய மக்களுடைய, நம்முடைய புதுவையுடைய கனவுகளை மிக அற்புதமாக மாணவர்கள் உருவாக்கி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரிகளை அவருடைய கனவை சிதைக்கக்கூடாது, அவருடைய கனவை உருவாக்க வேண்டும், அவருடைய கனவை மெய்ப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை உருவாக்கப்பட்டதால் இந்த மருத்துவக் கல்லூரிகள். அவர் படித்தது என்றுமோ பார்த்தீங்கன்னா 3ஆவது வகுப்பு தான். ஆனால் தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, எல்லாமே நம் மாநிலத்தை பற்றி தான் சிந்திப்பார். போனஸ் கூட செட்டான். ஒவ்வொரு மில்லும் அவர் காலத்தில் எந்த மில்லும் மூடப்படவில்லை. ஒரு மில்லுக்கு தீபாவளி என்றால் தீபாவளிக்கு 1 மாதத்துக்கு முன்பே போனஸ் அறிவித்த ஒரே ஒரு அற்புதமான ஒரு முதலமைச்சர் ஜானகிராமன். மிகப்பெரிய ஒரு கூட்டணி. அப்ப மூப்பனார் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரு ஆட்சியை, சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படித்தான் ரோடு போட வேண்டும், இப்படித்தான் ஃபைல் கோப்புகள் இருக்க வேண்டும் அப்படி என்று ஒரு நிலையை உருவாக்கினார். சாலைகள் தோறும் பூங்காக்கள் அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. சாலைகளும் அவர் காலத்தில் நல்ல சாலை, தரமான சாலைகள் அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டன. ஏரிகள் தூர்வாரப்பட்டன. அப்படித்தான் இந்த மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்படுகிறது. 1 லட்சம் ரூபாய் அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாய். காலப்போக்கில் ஆட்சி மாற்றம் நிகழ்கிறது. அந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பிறகு வந்த புதிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய பணப்பசியை போக்கிக் கொள்வதற்காக மேனேஜ்மெண்டிடம் நீங்கள் எத்தனை சீட்டு வரை எடுத்துக்கொள்ளுங்கள், எனக்கு 20 சீட்டு போதும், 30 சீட்டு போதும், 70 சீட்டு நீங்க எடுத்துங்க, எனக்கு 10 சீட்டை கொடுத்துருங்க, நான் அதை வித்து காசாக்கிறேன். அவர் போடப்பட்டது 50-50. ஆனால் இந்த நிலைமை அவரிடம் போய் இவங்க கை நீட்டுறாங்க. ஏதாவது கொடு, 10 சீட்டு கொடு, 20 சீட்டு கொடு, இதை தனியார் 10 கொடுத்துரு, அந்த 10 சீட்டு நான் அனுப்புற ஆளுக்கு வச்சுக்கோ, பணம் வாங்கிக்கோ. இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். 50 சீட்டு பாதிக்கு பாதி நேர்ந்த நிலைமை போய் இப்ப 100 சீட்டு 20 கூட இருக்கார்கள். அது கூட 20 கட்டாயப்படுத்தி வாங்குகிறார்கள். கொடுக்க மாட்டேன். இது காரணம் ஆட்சியாளர்கள். அது மட்டுமல்ல, சென்டாக் அப்படி ஒரு அமைப்பு உருவாக்கி, கல்வி அமைப்பு உருவாக்கி, அதில் தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு ரூபாய் 2,50,000 ரூபாய் கட்டணம் சொல்கிறார்கள். ஆனால் அப்படி தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி போகின்ற போது அங்கே அப்பட்டமாக கொள்ளையடிக்கப்படுகிறது. 8 லட்சம் கொண்டா. என்னங்க ஐயா, சென்டாக்ல 2,50,000 சொல்லியிருக்காங்க. அவன் சொல்லுவாயா, நீ 8 லட்சம் கொடு. ஆண்டு கட்டு 8 லட்சம், 5 ஆண்டு இப்ப என்னாச்சு 40 லட்சம் ரூபாய். அக்கறம் போக்குவரத்து செலவு, லேபு, சாப்பாடு, ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் தீர்த்துருவான். அப்போ கனவுகள் என்ன ஆகுது? நீ என்ன ஆந்திராவிலிருந்து வரான்,
இதெல்லாம் கேரளா அண்டை மாநிலங்களை குறிவைத்து இப்போது ஆட்சியாளர்கள் நடத்துகிறார்கள் மருத்துவக் கல்லூரிகள். நாம் மாநில மாணவர்களை விட்டு விட்டார்கள். அண்டை மாநில மாணவர்களை குறிவைத்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இப்படி அண்டை மாநிலத்தை குறிவைத்து நீ சேலம் அவன் சேர போறான். 50 சீட்டு வாங்கின இடத்துல 20 சீட்டு வாங்குகிறார்கள் இன்னைக்கு ஆட்சியாளர்கள். இதற்கெல்லாம் காரணம் அவருடைய பணப்பசி, அதிகார பசி, கொள்ளையடிக்கின்ற நோக்கோடு ஆரம்பிக்கப்பட்டார்கள். எந்த ஒரு சாமானிய முதல்வர் அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தாரோ இன்றைக்கு அது போய் உள்ள முழுக்க முழுக்க பணம் நோக்கிலே, மணி மைண்ட் அந்த நிலைக்கு போய்விட்டது. பண நோக்கோடு போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே தலைகீழாகி போயிடுச்சு. பொறியியல் கல்லூரி அதே போல 50,000 ரூபாய் கொடுத்தா ஒரு பொறியியல் முடிக்கலாம். ஒரு ஆண்டுக்கு 50,000 ரூபாய், 4 ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் முடிச்சு போச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. உள்ள போகும்போதே 3 லட்சம் கொடுன்றான். அடாவடித்தனம். அது மட்டும் இல்ல, மிகப்பெரிய கொடுமையை செய்கிறார்கள். அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி, அதாவது அந்த கல்லூரியிலே பல உறுப்பு கல்லூரிகளை உருவாக்குகிறார்கள். பல் மருத்துவம், நர்சிங்கு இப்படி பல உறுப்பு ஆர்ட்ஸ் காலேஜில் உருவாக்கி நிகர்நிலை பல்கலைக்கழகம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி நாமத்தை போடுகிறார்கள். நமக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகம் என்றால் எந்த சீட்டு தரமாட்டேன் உனக்கு, டீம் யூனிவர்சிட்டி, நானே தான் என்னுடைய மறு சீட்டைகளை முழுவதாக பில்லப் செய்து கொள்வேன் என்று சொல்லி உங்களுக்கு மாநிலக்கு நாமத்தை போடுகிறார்கள். பட்டை நாமத்தை போடுறாங்க, ஒரு சீட்டும் தரதில்லை. அப்படி நிகர்நிலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி நிகர்நிலை பல்கலைக்கழகம். ஒரு சீட்டு கூட தரமாட்டான். மான சூடு சொன்ன யாருமே கிடையாது. அரசுக்கு, எதிர்கட்சிக்கும் கிடையாது. ஒரு சீட்டு போட்டால் போதும், நம்ம வித்து காசாய்க்கலாம். முதல்வர் தட்டி கேட்க வேண்டிய முதல்வர் எதையும் கேட்பதே கிடையாது. கெஞ்சுகிறார். மருத்துவக் கல்லூரிய அதிபர்களை கூட்டு வைத்து, பொறியியல் கல்லூரிய உரிமையாளரை கூட்டு வைத்து இந்த ஆண்டு கூடுதலாக சீட்டு கொடுங்கள், சீட்டு கொடுங்கள் 50% என்று கேட்கக்கூடிய நிலை மாறி கொடுப்பதை வாங்கிக் கொள்கிறோம் நிலை வந்துவிட்டது. கேவலமாக பிச்சை எடுக்கிறான் போயிட்டான். 10 சீட்டு கொடு ஐயா, 20 சீட்டு கொடு. யார் கேட்பது? அரசு கேட்கிறது. ஒரு அரசு 1998 எனக்கு பாதி உனக்கு பாதி என்று சொன்ன அரசு இன்றைக்கு 10 சீட்டு கொடுங்க ஐயா, 20 கொடு. ஏன் இந்த நிலைமை? நீ கொள்ளைப்புற வழியாக 10 சீட்டு வாங்கிக் கொள்கிறாய் அவனிடம். மருத்துவ சீட்டு வாங்கிக் கொள்கிறாய், 10 சீட்டு பொறியியல் கல்லூரியில் வாங்கிக் கொள்கிறாய். அதனால் அவன் கொடுப்பதை வாங்கிக் கொள்ள தலையெழுத்து உனக்கு உருவாகிவிட்டது. கொடுத்தது போதும். ஒரு காலத்திலே 98 ஆரம்பித்து ஏறக்குறைய 2000 வரை 300 சீட்டு மருத்துவ சீட்டு ஆண்டு ஒன்றுக்கு, 400 சீட்டு உருவாக்கின சீட்டுல இன்னைக்கு 200 சீட்டு தான் கிடைக்குது நமக்கு. அது காரணம் ஆட்சியாளர்கள் தான். ஆட்சியாளர்கள் தங்களுடைய அதிகார பசியும் பணப்பசியும் போக்குவதற்காக அவருடைய கையேந்துகிறார்கள். கொள்ளைப்புற வழியாக 10 சீட்டு 20 சீட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு மார்க்கெட்டை மதிப்பு நில வேல்யூ மாதிரி ஒரு மருத்துவ சீட்டு 1 கோடின்றான், 60 லட்சம்ன்றான், 40 லட்சம்ன்றான். ஏலம் விடப்படுகிறது. 1 லட்சம் ரூபாய் கட்டினால் மருத்துவம் படிக்கலாம், குப்பனம் சுப்பனம் படிக்கலாம் என்ற நிலை மாறி பணம் இருந்தாலும் படிக்கலாம் மருத்துவ சீட்டு என்ற நிலை உருவாகிவிட்டது. காசு இருக்கா உனக்கு நான் தர சீட்டு, இல்லையா ஓடிவோம், கிடையாது. இதெல்லாம் காரணம் ஆட்சியாளர்கள் தான். இதை எதிர்த்து எந்த அரசும் எந்த அரசியல்வாதியும் போராடவே கிடையாது. அறிக்கை மட்டும் விட்டு விடுவார்கள். ஓட்டுகளை படுத்துக் கொண்டு கொள்ளைப்புற வழியாக அவருடைய போய் தரகு வேலை பார்ப்பார்கள். எனக்கு எத்தனை சீட்டு தர, எனக்கு 1 சீட்டு தெரியா, நான் வாய் திறக்கல, எனக்கு 2 சீட்டு தெரியா, வாயே திறக்க மாட்டேன். இப்படி அடிமைகளாக ஆகிவிட்டார்கள் அரசியல்வாதிகள். இதுதான் சாக்கு என்று மருத்துவக் கல்லூரிய மருத்துவ பல்கலைக்கழக அதிபர்கள்லாம் ஒன்று கூடி அரசுக்கு சீட்டே தரக்கூடாது, நாம் பிச்சை போட வேண்டும், அதை அவர்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் நிலையை உருவாக்கிவிட்டார்கள். காரணம் ஆட்சியாளர்கள் சரி கிடையாது, அதிகாரிகள் சரி கிடையாது. யார் கொடுப்பது அனுமதி? பொது அரசு. அனுமதி கொடுத்தது பொது அரசு, மத்திய அரசு. நீ போய் பிச்சை எடுக்கிற. ஏன் பிச்சை எடுக்கிற? 1998 போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறக்கூடாது என்று கேட்க வேண்டும் இல்ல? நீ இதெல்லாம் கேட்கறல. வீட்டுல போய் ஏம்மா சாப்பாடு இன்னைக்கு என்னன்னு கேட்கிற, மீன் இல்லையா, கறி இல்லையா, கறி குழம்பு தூக்கி போறீங்கல்ல, அதே மாதிரி அன்னைக்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. 98 ஜானகிராமன் பேர் போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறக்கூடாது என்று உனக்கு ஏன் பேச தகுதி இல்லை? ஏன் இந்த மண்ணின் மீது உங்களுக்கு கோபம்? இந்த மண்ணின் மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள்? எதற்காக துரோகம் பண்ணீர்கள்? மாணவர்களுக்கு எதுக்கு துரோகம் பண்ணீர்கள்? ஒரு காலத்தில் 400 மருத்துவக் கல்லூரிகள் 400 மருத்துவ மாணவர்கள் உருவாக்கிய புதுவை இன்று 200 மருத்துவ மாணவர்கள் உருவாக்கிறது. ஏன் சொல்லுங்க?
உங்களுடைய அதிகார பசி, பணப்பசி, கொள்ளையடிக்க வேண்டும், உங்களை வயிறு வேண்டும், அடுத்தவரை பற்றி கவலைப்படக்கூடாது, இந்த மண்ணின் மக்களை பற்றி கவலைப்படக்கூடாது, மாணவர்களை பற்றி கவலைப்படக்கூடாது, இந்த இளைஞர்களை பற்றி கவலைப்படக்கூடாது, எதையுமே கவலைப்படக்கூடாது, பணம் ஒன்றைய குறிக்கோளாக வாழக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் தான் இதற்கு காரணமே. எந்த அரசியல் எந்த நோக்கத்தோடு மாநிலத்தில் மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. அதை ஜானகிராமன் காலத்தோடு முடிந்து விட்டது. அதற்கு அப்புறம் வந்தவர் அனைவரும் மணி மைண்ட், காசு பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். காசு கொள்ளையோ கொள்ளை, நீ எவ்வளவு அடித்துக்கொள், 60 லட்சம் கூட வாங்கிக்கொள், 40 லட்சம் கூட வாங்கிக்கொள், எனக்கு தேவை 10 சீட்டை கொடுத்து விடு, எனக்கு 5 சீட்டை கொடுத்து விடு, எதிர்கட்சிகள் 2 சீட்டை கொடுத்து விடு, இப்படி உதிரி கட்சிகள் கூட ஒரு சீட்டை கொடுத்து விடு, நாங்கள் வாயை மூடிக்கொண்டு இன்னொரு மூடிக்கொண்டு அமைதியாக வாழ்கிறோம், எங்களுக்கு தேவை பணம், அந்த பணத்துக்காக நாங்கள் எதையும் செய்ய மானத்தையும் தன்மானத்தையும் இழக்கக்கூட தயார், ஆனால் மருத்துவ சீட்டு மட்டும் எனக்கு கொடுத்து விடு என்று அரசியல்வாதிகள் கேவலமாக நடந்து கொள்கிறார்கள். எதற்காக இந்த நாடகம்? யாரை ஏமாற்ற இந்த நாடகம்? இந்த மக்களை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. சாமானிய மக்கள் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரிகளா என்று நம்மிடம் தரம் மறுக்கிற மருத்துவ சீட்டை, சீட்டு என்ன சென்டாக்கில் நிறுவனத்தை ஏற்படுத்தி அதை தேர்வு செய்ய மாணவர்கள் 2.50 லட்சம் மருத்துவ சீட்டு, அங்கே உள்ளே போனால் 8 லட்சம் கட்டுன்றான். அதுல தேர்வு செய்யக்கூடிய மாணவர்கள் மட்டும் 8 லட்சம். ஆனால் நிர்வாகத்துடைய சீட்டு பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் ஒரு சீட்டு. மருத்துவ நிர்வாகத்துல பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் ஒரு சீட்டு. அன்றைக்கு 100 சீட்டு, இன்னைக்கு 200 சீட்டு ஆகி போச்சு. அப்ப எவ்வளவு கொள்ளடிப்பார்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு சீட்டு ஒன்றுக்கு 60 லட்சம் ரூபாய், 100 சீட்டு என்னாச்சு? 60 கோடி ரூபாய் ஒரு அறுவடை. ஒரு ஆண்டுக்கு 60 கோடி ரூபாய் இருக்கிறான் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும். எவ்வளவு கொடுமையான செயல்! ஒரு சாதாரண ஒரு மனிதர், கடின உழைப்பாளி, சாமானிய மக்களுடைய முதல்வராக திகழ்ந்த ஜானகிராமன் கொண்டு வந்த திட்டம் எந்த அளவுக்கு சீர்குலைக்கப்படுகிறது என்று பாருங்கள். மக்களுடைய கனவை நனவாக்க, மருத்துவக் கல்லூரி படிக்க வேண்டும் என்று சாமானிய மக்களுடைய கனவை நனவாக்க கொண்டு வரப்பட்ட திட்டம் இன்று எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பாருங்கள். இது மட்டுமல்ல, நிகழ்நிலை பல்கலைக்கழகம், அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி ஆரம்பித்து கொடுக்கவே மாட்டேன்றான் மகாத்மா காந்தி. கொடுக்கவே மாட்டேன், உனக்கு சீட்டே கிடையாது போடுறான். இதையும் பார்த்து அரசியல்வாதி உட்கார்ந்து இருக்கிறான். தோட்டத்து வழியா போய் ஒன்னாவது கொடுத்துரு, எனக்கு என் பிள்ளை கூட, சொந்தக்காரன் கூட, அதை வாங்கி வித்துறான். வேலை முடிஞ்சு போச்சு. 60 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் 7 மருத்துவக்குள்ள சீட்டு வாங்குவான். எல்லா அரசியல்வாதியும் வாங்கி வித்து காசாக்கிறான். வயிறு ரொம்ப போகுது. மக்களை பத்தி கவலைப்படுவதே கிடையாது, இந்த மாணவர்களை பத்தி கவலைப்படுவதே கிடையாது. இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. ஏன் உனக்கு அறிவில்லை? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாயே, நீ என்ன செய்யலாம்? இந்த மண்ணில் கல்லூரி ஆரம்பித்து உனக்கு தர மறுக்கிறான் என்றால் அதனுடைய குடிநீர் ஆதாரத்தை கட் பண்ணு, மின்துறை கட் பண்ணு. மின்சாரம் இல்லாம கல்லூரி இயங்க முடியுமா? நீர் இல்லாம இயங்க முடியுமா? அது ரெண்டையும் கட் பண்ணு. தானே எங்க விழுவா, உன் காலில் விழுவா. குடிநீரும் மின்சாரம் இல்லை என்று எந்த கல்லூரி இயங்க முடியும்? அதை 2 பேரும் அதை மனதில் கொண்டு மின்சாரத்தையும் குடிநீரையும் கட் பண்ணால் அடுத்த அனைத்து மருத்துவர்களையும் காலி விடுவார்கள். அப்போது நீ போடலாம், எனக்கு ஞானகிராமன் போட்ட மாதிரி எனக்கு பாதி சீட்டு கொடு. எனக்கு இல்ல, இந்த மண்ணின் மக்களை காப்பாற்ற மாணவர்களின் நலன் கருதி 50 சீட்டை பெறலாம். ஆனா நீ அப்படி இல்லை. எவனாவது எப்படியா போங்க, காசை கொடுத்துருங்க. நிறைய இப்ப டீம்டு ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் டீம்டு ஆரம்பிச்சு சீட்டை தரமாட்டான், கொடுக்கவே மாட்டான். சீட்டோட கிடையாது, போ நீ யாருன்றான். இங்கே மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து புதுவையிலே நீ யார் என்று கேட்கிறான். இதையும் கேட்டு வாயை மூடிக்கொண்டு வருகிறார்கள். ஏன்னா தனக்கு 5 சீட்டு கிடைக்குது, அதை வித்து காசாக்கலாம். ஒரு ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் அறுவடை பண்ற ஆள்லாம் இருக்கிறான். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சிகள், முதலமைச்சர் சொல்லவே தேவையில்லை. அவருக்கு ஒவ்வொரு காலேஜிலும் 10 சீட்டு. 10 சீட்டு என்னாச்சு பாருங்க. ஒரு சீட்டு 60 லட்சம் ரூபாய், 6 கோடி. எத்தனை மருத்துவக் கல்லூரி? 7 42, 420 கோடி ரூபாய் அடிக்கிறார் ஆண்டுக்கு. 400 கோடி ரூபாய் ஒரு துண்டு சீட்டு எழுதி அனுப்புவார். இவருக்கு மருத்துவக் கல்லூரி சீட்டு கொடுக்கணும்னு அவன் கொடுத்துருவான். மார்க்கை பத்தி இதை பத்தி கவலைப்படாது. நீட் அட்டன் பண்ணாருங்க. மார்க் என்ன, அதை பத்தி கவலைப்படக்கூடாது. முதலமைச்சர் கோட்டால இருந்து போகிறார். இதை தட்டி கேட்கக்கூடிய முதல்வர் எதையுமே கேட்பது கிடையாது. எதை பத்தியும் கேட்கல, வாய் திறப்பதே கிடையாது. நீ என்ன வேணாலும் அக்கிரமம் செய்ய, அழிஞ்சு போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு தேவை ஒவ்வொரு ஆண்டும் எனக்கு ஒரு அறுவடை அறுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அறுவடை அறுக்க வேண்டும். மருத்துவம் மட்டும் பொறியியல் சரியான அறுவடை. இந்த அறுவடை அவர் மட்டும் அறுப்பதில்லை, எதிர்கட்சிகள் இருக்கின்றன. எந்த போராட்டமும் செய்வது கிடையாது, அரசை எடுத்து போராடுவது கிடையாது, மாணவன் நலன் கருதி போராடுவது கிடையாது.
இப்படி எதுக்குமே போராட எதிர்க்கட்சியும் அறுவடை செய்கிறது. காங்கிரஸ் சொல்லவே தேவையில்லை, அவர்களும் துண்டு ஏந்துகிறார்கள். துண்டு ஏந்தவரும் துண்டு ஏந்துகிறார்கள். உண்டியில் ஏந்தவரும் சீட்டு வாங்கிக்கிறான். யார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் அவன் தகுதிக்கு தேர்மா சீட்டை வாங்கிக்கிறான். முடிஞ்சு போச்சு. இதுல பேர் சில சமூக அமைப்பு மிரட்டி சீட்டை வாங்குறான். பெற்றோர் மாணவர்கள் என்ற பொருளிலே மிரட்டி, மருத்துவக் கல்லூரி மிரட்டி சீட்டை வாங்கிக் கொள்கிறார்கள். எவ்வளவு கொடுமையான செயல். எந்த நோக்கத்துக்காக இந்த மாநிலத்தில், சின்ன மாநிலம், இந்த மாநிலத்தில் நாம் ஒரு காலத்தில் ஜிப்மரை நோக்கிதான் இருந்தோம். ஒரு சீட்டு கிடைக்காதா, ஒரு சீட்டு 10 சீட்டுக்கு அல்லல் பட்டோம். நம் மாணவர்கள், புதிய மாணவர்கள் 10 சீட்டு கிடைக்காதா அப்படின்னு கஷ்டப்பட்ட காலம் போய் 300 சீட்டு 4 சீட்டு கிடைச்சது. அனைவரும் டாக்டர், ஒவ்வொருத்துக்கு ஒருத்தன் டாக்டர். எல்லா இடத்துலையும் பண்ண நான் டாக்டர், நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் இன்ஜினியர். இப்படி கனவுகள் நனவாக்கப்பட்டன. ஜானகிராமன் காலத்தில் கனவுகள் மெய்ப்பட்டது, கனவுகள் நனவாக்கப்பட்டன. இன்று அந்த கனவுகள் அழிக்கப்படுகின்றன, அவருடைய நினைவுகள் அழிக்கப்படுகின்றன. மருத்துவம் என்றால் முதுகிலே மூட்டை கட்டிக்கொண்டு, பணத்தை மூட்டை கட்டிக்கொண்டு செல்ல வேண்டும் ஒரு நிலையை உருவாக்கி விட்டார்கள். இதெல்லாம் காரணம் ஆட்சியாளர்கள் தான், அதிகாரிகள் உடந்தை இதற்கு. இது இல்லாமல் என்ஆர்ஐ கோட்டா என்கிறான். என்ஆர்ஐ கோட்டா என்பார் வெளிநாட்டில் வாழ்பவர்கள் இந்தியர்களுக்கு. அதிலும் போலி, அதிலும் ஏமாற்று. அங்க இருந்தவங்க என்ன, வெளிநாட்டு வாழ் இந்தியருக்கு சீட்டு கோட்டா உண்டு, விளையாட்டுத்துறை கோட்டா, அதிலும் ஏமாற்றம், அதிலும் போலி. எல்லாத்திலும் மோசடியின் மொத்த உருவம் மருத்துவ பல்கலைக்கழகம். இதுக்கு இந்த லட்சத்தில் அடிப்படை உள்கட்டமைப்பே கிடையாது. எந்த கல்லூரியிலும் அடிப்படை உள்கட்டமைப்பு என்றால் குடிநீர் கிடையாது, லைப்ரரி இருக்காது, கேண்டீன் இருக்காது, விளையாட்டு போது இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரு கோட்டை மாட்டுப்பான், டாக்டர் ஆயிட்டேன். என்னடா வக்கீல் மாதிரி நானும் டாக்டர் ஆயிட்டேன். அடிப்படை அறிவு வேணும், அடிப்படைகள் நல்ல கட்டமைப்பு சொல்லித்தர வேண்டும். உள்கட்டமைப்பு கிடையாது, சரியான பேராசிரியர்கள் கிடையாது, சரியான ப்ரொஃபஸர் கிடையாது. இப்படி பேராசிரியர்கள், ப்ரொஃபஸர்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் மாணவருடைய பணம் மட்டும் கரெக்டா வாங்குகிறார்கள். அது மட்டும் இல்ல, கம்பல்சரி ஹாஸ்டல்ன்றான். ஹாஸ்டல்ல சரியே தங்குறியா, அதை பத்தி கவலை கிடையாது. ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிடு, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிடு, எங்காவது போய் சாப்பிட்டுப்போம். அது மாதிரி பஸ் ஃபீஸ் கட்டு, கம்பல்சரி. இதெல்லாம் ஒவ்வொரு புடுங்குற மாணவர்கிட்ட, ஒவ்வொரு மாணவர்கிட்டும் படாத கஷ்டப்படுகிறார்கள். அண்டா குண்டாலாம் வித்து மாணவர் படிக்கிறார். எங்க இருக்குது இன்னைக்கு 40-60 லட்சம் ரூபாய் மருத்துவ சீட்டு. 1 லட்சம் ரூபாய் கட்டினால் மருத்துவர் ஆகலாம் என்ற நிலை போய் 60 லட்சம் ரூபாய் கட்டினா நீங்க மருத்துவம். சென்டாக்ல போனீங்கன்னா அரசு நிர்ணயித்த தொகை 250, ஆனா அவனு பிடுங்குவது 8 லட்சம் ரூபாய். நீ சென்டாக் செலக்ட் ஆகி போறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அரசு நிர்ணயித்தது 2,50,000 ரூபாய். அவன் பிடுங்குவது 8 லட்சம் தான். உள்ளவா இல்ல கிடையாது. காலதாமம் வச்சிருப்பான், ஒரு வாரம் இல்ல 10 நாள் பார்ப்பான், வரலன்னு சொல்லி வேற சீட்டை கொடுத்துருவான், வித்துருவாத மேனேஜ்மெண்ட்டுக்கு. சென்டாக் செலக்ட் பண்ண மாணவன் வருவதற்கு காலதாமதமாகிவிட்டால் அந்த மருத்துவ சீட்டு திரும்ப விற்கப்படுகிறது. இதை கூட அரசாங்கம் கேட்பதில்லை. சென்டாக் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கமிட்டி அந்த கமிட்டியில இருக்க கேவலமான கமிட்டி அதுதான். எல்லா தனியார் கல்லூரிகளும், மருத்துவக் கல்லூரிகளும், பொறியியல் கல்லூரிகளும் அவர்கள் நிரப்பி பிறகுதான் சென்டாக் அனுமதி நிதி நடத்துவான். முன்னாடி நடத்தி அந்தந்த கல்லூரிகள் சீட்டை ஃபில்அப் பண்ணணும். இவன் அப்படி கிடையாது. எல்லா தனியார் கல்லூரிகளும் நிரப்பிக்கோன்னுவான். எல்லாம் ஃபில்அப் ஆன பிறகு அப்ப நடத்துவோம், எல்லாம் சேர்ந்துவான், சீட்டிங்கு போவாங்க. ஏன்னா காசு கிடைக்குது. சென்டாக் கன்வீனரும் இதுக்கு உடந்தை. இதை தடுக்க வேண்டிய அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இதற்கெல்லாம் மாற்று ஒரே தீர்வு தொலைநோக்க பார்வை இல்லை, தொலைநோக்க சிந்தனை இல்லை. நல்ல ஒரு கட்டமை, நல்ல மாணவர்களை, திறமையான மாணவர்களை உருவாக்கலாம். சின்ன மாநிலம், 18 லட்சம் பேர், இதுக்கு ஒரு 7 மருத்துவக் கல்லூரிகள், 8 பொறியியல் கல்லூரிகள் என்று இருந்தும் சரியான ஒரு அமைப்பை வடிவமைக்கவில்லை. இதெல்லாம் காரணம் அதிகாரிகள், அரசியல்வாதிகள் தான் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.